மனசுல ஈகோ கோவத்துல வச்சுட்டு வேணுக்குன்னு விட்டு போறீங்களா? நீ சொல்லு, நீ சொல்லு. அவ பக்கத்துல தான் இருக்கா. ஏன்னா உங்களுக்கு நான் இருங்க, உங்க பழக்கம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. இதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன். நீங்க எங்களை எப்படி வச்சிருக்கீங்க, எப்படி எங்கிட்ட பழகிருக்கீங்க, மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க மனசுல வச்சுட்டு இது ஒண்ணு வெளியே வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் குடிக்கல, நான் உண்மையை சீரியஸா தான் பேசுறேன். நாங்க வந்து மேல. ஹாய் கைஸ், வெல்கம் டு आवर சேனல். சொல்லு. ஜெனி விஜி லவ்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டு இருந்த வீடியோ தான். பிராங்க் வீடியோ வந்து எல்லாரும் கேட்டே இருந்தீங்க. ஸோ நாங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ட்ரை பண்ணோம். எங்களால பிராங்க் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நம்ப மாட்டோம்ல. அதனால சரி இன்னைக்கு வந்து பிரகன் ஸ்னேகா வந்து நாங்க வந்து பிராங்க் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது எப்படின்னா இது நாங்க சொல்லி வச்சு எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையா இது இப்போதான் நாங்க வர்ற வழியில பேசிட்டு வந்தோம். சரி இப்படி நம்ம பிராங்க் பண்ணி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட எதுவுமே நாங்க சொல்லவே இல்லை. இப்போதான் உங்க முன்னாடி நான் கால் பண்ணி நாங்க வந்து பேச போறோம். ஆனா நாங்க என்ன பேசினாலுமே அவங்க வந்து கண்டிப்பா நீங்க பிராங்க் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டுருவாங்க. அதனால எங்களுக்கு எப்படி பிராங்க் பண்ணணும்னு தெரியல. சும்மா போன் அடிச்சு நார்மலா பேசுற மாதிரி பேசி சும்மா ஏதாட்டும் ஒரு சண்டை இழுத்து எப்படி அவங்க ஏதாட்டும் வார்த்தை விடுவாங்க, நானும் சும்மா ஏதாட்டும் வார்த்தை விட்டு சண்டையை இழுத்துட்டு பேசி சண்டையை இழுத்துட்டு கடைசி வந்து என்ன பிராங்க் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப எதுவும் தப்பா முடிஞ்சிடக்கூடாது. திடீர்னு அவங்க என்ன மனசு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நான் எதுவுமே அவங்க நினைக்கல. சரி இது ஆனா இத வச்சு திடீர்னு தப்பா வெளியே வந்தேன்னா என்ன செய்ய போறேன்னு தெரியல. சரி பாப்போமே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி பேச வந்து எப்படி சொல்றது நல்லா ஃபன்னா இருக்கும் நாங்க நினைக்கோம். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க என்னென்ன ஃபன் வந்து நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கோவப்படுறாங்களா இல்ல சீரியஸ் காமெடியா எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ கால் பண்ணுவோம். இப்போ மைக் வேற இல்ல, அதனால நான் இங்க காருக்குள்ள உட்காந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்ககிட்ட மைக் கேட்டாலும் வந்து டவுட் வந்துடும். அவங்ககிட்ட தான் மைக் எங்க யூஸ் பண்ணுவோமா. இப்போ நான் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன்னா டவுட் வந்ததுனால மைக் கூட அவங்கள்ட்ட கேட்கல. சரி காருக்குள்ள வச்சு பேசினா கொஞ்சம் ஸ்பீக்கர் போட்டு பேசினா உங்களுக்கு சவுண்ட் ஆடியோ சவுண்ட் கேட்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சரி இப்போ கால் பண்ணோம். விஜய் நம்பர்ல தான் நான் கால் பண்ண போறேன். சரியா கூட நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இருண்ணே. என்ன சொல்லப்பாங்க? ஹலோ என்ன பண்றீங்க? நானே எங்க மாமனார் மாமியார்ல நைட் ரவுண்ட்ஸ் அடிச்சிட்டு இருக்கோம். என்ன விட்டுட்டு போயிட்டீங்க சொல்லாம கொள்ளாம? இல்ல இது திடீர் பிளான்ல. என்ன இப்படி திடீர் பிளான்லாம் சொல்லாதீங்கண்ணே. அப்படியே நாங்களும் வீடியோ எடுக்க போயிட்டு வந்தாலும் திடீர்னு எடுப்போம். ஆமா நாங்களும் அது திடீர்னு பண்ணதுதான். அப்ப நீங்க இப்போ மனசுல ஈகோ கோவத்துல வச்சுட்டு வேணுக்குன்னு விட்டு போறீங்களா? அப்படிலாம் இல்ல லூசு. ஏன்னா அப்படிதானே சொல்லிருக்கேன். நீ கூப்பிடணும்னா நான் 9 மணி 7 மணி இந்த டைம் தானே. அப்படிதான் இல்லையே. நீங்க எத்தனை மணிக்கு அடிச்சாலும் நான் வர 11 மணி 1 மணிக்கெல்லாம் நம்ம வெளியே போயிருக்கோம். இதுதான் ஒரு டைம் தானே. 1 மணிக்கெல்லாம் வெளியே போவாங்க. தம்பி அம்மா வச்சிருக்காங்க. ஆமாண்ணே நான் அது ஏதாட்டும் சொல்லுவோம்ல உங்ககிட்ட. ஆனா நீங்க இப்ப அடிக்க இப்பெல்லாம் வர முடியாதுண்ணே. நீங்க ஈகோல இருக்கும்போது நான் ஈகோல இருக்கப்பெல்லாம் இருக்க மாட்டேனா? அதெல்லாம் வர முடியாதுண்ணே. இன்னைக்கு எங்களை விட்டுட்டு வீடியோ எடுத்தீங்களா இல்லையா? வீட்டுல வச்சு எடுத்து போட்டிருக்கீங்களா? உங்களுக்காண்டி தான் 2 நாள் நான் வீடியோ எடுக்க போக மாட்டேன்னு சொன்னேன். நான் போகல வீடியோ எடுக்க. எங்க போட்டிருக்கோம்? ஏன்னா அது நான் உங்கள்கிட்ட சொல்ல தானே செஞ்சேன் வெளியே வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு. நீங்க காஸ்டியூம்லாம் எடுத்து பண்ணிருக்கீங்க. ஆமா சரி இதெல்லாம் இல்ல. நீங்களும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கீங்க. நான் உங்களை எப்படியும் நினைச்சேன். ஆனா நீங்களும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கீங்கன்னு சொல்றேன். எல்லாரும் மாதிரி தான் இருக்கீங்க. விவரமா தான் இருக்கீங்க நீங்களும். நான் தான் சரி அண்ணன் அப்படி இப்படின்னு நினைச்சது பண்ணேன். என்ன நான் உங்ககிட்ட பேசல, நான் அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அவங்கள பேச சொல்லுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப இப்படி பண்றீங்க, நான் இப்படி பண்றீங்கன்னு நினைச்சு கூட பாக்குறேன் நானு. ஏன்னா நீ சொல்லு அவ பக்கத்துல தான் இருக்கா. ஏன்னா உங்களுக்கு நான் இருங்க, உங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க ஏதாட்டும் அங்கிட்ட அலையிறீங்க, அதனால உங்களால வர முடியாது. சொல்லிட்டு எப்படின்னா போக முடியும்? பேச மாட்டேங்கிறீங்க. அது என்ன உங்க வைஃப் பேசுறாங்க? இல்ல சொல்லிட்டு எப்படின்னா உங்களை விட்டுட்டு போக முடியும் சொல்லுங்க. நீங்க வர முடியாதுன்னு சொல்லுவீங்க. அப்பனா
சரி இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நீங்க பண்றது காரணம், இப்ப நீங்க பண்றது என்னது, பேர் என்னது, விட்டுட்டு சொல்லாம தான் போயிருக்கீங்க. அவங்க ஃபேமிலி கூட தானே போறாங்க, நம்மள ஃபேமிலியா நினைக்கல. முட்டாள். ஏன்னா நான் உண்மையா சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். அவ என்ன கோவப்படுறா, இவங்க இப்படி இருக்காங்க, நீ என்ன நீ இப்படி இருக்க. இந்த மாதிரி போன் பண்ண மாட்டேங்க. டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நீங்க தான் மெசேஜ் பண்ணுவீங்க. எனக்கு எத்தனை நேரம் மெசேஜ் பண்ணுவீங்க? இந்த 1 வீக்கா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? எனக்கு எத்தனை நேரம் மெசேஜ் பண்ணுவீங்க? இந்த 1 வீக்கா எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? பண்ணல. ஏன்னா சொல்லிருக்கேன். ஏன்னா நான் ஒன்னே மட்டும் சொல்றேன், தம்பி பேசாத தம்பி, வீடியோ எடுக்க வராத அண்ணன் கூட அப்படின்னா சொல்லிருக்கேன்னா வரமாட்டேனே. நீங்க மனசுல வச்சுட்டு இது ஒண்ணு வெளியே வந்து நடிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நான் குடிக்கல, நான் உண்மையை சீரியஸா தான் பேசுறேன். நாங்க 2 பேரும் மேலதான் உட்காந்துருக்கோம். ஏன்னா இந்த நேரத்துல நான் என்னைக்கு உங்களுக்கு போன் அடிச்சு வீடியோவே நாங்க போடவே மாட்டோம். இதுல பிராங்க் மைக்கே உங்ககிட்ட நான் வாங்கல. எத்தனை நாள் மைக் கேட்டுட்டு இருக்கேன், மைக்கு தாங்க மைக்கு தாங்க. மைக் இல்லாம எப்படி நான் பிராங்க் வீடியோ எடுக்க முடியும்? நீங்க போன் அடிச்சு கூப்பிட்டீங்களா? ஆமா நீங்க போன் அடிக்கவே இல்ல. யாருன்னா என்ன சொல்ல, எத்தனை நேரம் அவங்க போன் அடிச்சு என்ன வரலையான்னு கேட்பாங்கல்ல. ஆமா முதல்ல நீங்க தான் கேப்பீங்க. இப்ப எங்களுக்கு நீங்க போன் அடிக்காதவங்க சரி நம்ம கூப்பிடாதவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்கு போவோம்? இவங்க வந்து இவ்வளவு தாங்கணுமான்னு நினைச்சிட்டாங்க. அப்படி நினைச்சிட்டீங்களா? உண்மைக்கு அப்போ அவங்க நம்ம சீரியஸா பேசுறது உங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு தானே போன் அடிச்சேன். நீங்க 2 பேரும் பக்கத்துல இருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க தானே ஏன்னா என் நம்பருக்கு போன் அடிச்சு பாருங்க, என் நம்பருக்கு போனே போவாது. பாருங்க நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க அங்க என்ன வேணும் கேட்டுருக்காங்க போறேன். ஏன்னா அவ்வளவுதானே உங்க பழக்கம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேனே. இதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கே வரமாட்டேன். நீங்க எங்களை எப்படி வச்சிருக்கீங்க, எப்படி எங்கிட்ட பழகிருக்கீங்க, மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க விவரமா ஆயிட்டீங்க. எல்லாரும் மாதிரிதான் நீங்களும் இருக்கீங்க. நான் இனிமே உங்களுக்கு காலே பண்ண மாட்டேனே, உண்மையை சொல்றேன். எங்களுக்கு என்ன பேசுறது அதான் கண்டுபிடிச்சாங்க. எப்பவுமே நான் அவங்க என் நம்பர்ல தான் போன் அடிப்பேன். சரி என் நம்பர் இன்னைக்கு அடிக்கலன்னா அவங்களுக்கு டவுட் வந்துட்டு பிராங்க் அடிக்கீங்களா அப்படின்னு. அதனால நான் மழுப்பிட்டேன். ஏன்னா அவங்க தான் எப்ப மயக்கு வாங்குவோமா, இன்னைக்கு மயக்கு வாங்கலையா, நான் போனை கட் பண்ணிட்டு ரிட்டன் அடிக்காங்களான்னு பாப்பேன். எப்படி சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னாலுமே அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவளுக்குள்ள கொஞ்சம் நல்லா க்ளோஸ் அட்டாச்சா இருக்குமா. அவங்க ஸ்டேகாவும் பிரகனன கூட இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. எப்படி இந்த டைமுக்கு வந்து அவங்க பாப்பாவோட உள்ளதா இருப்பாங்க, இவங்க மட்டும் தான் வெளியே உட்காந்துருப்பாங்க. சரி தனியா இருப்பாங்க, ஆளை போட்டு குரங்காக்கலான்னு பார்த்தா மொத்தமா ஃபேமிலியா வெளியே போயிருக்காங்க. போன் கூட அடிக்க முடியல. ஹஸ்பண்ட பேசணும்னு வைஃபுக்கு வருவாங்க. என்னவே போன் அடிக்க மாட்டேங்க. திருப்பி நம்மளே அடிச்சு என்ன போன் கட் பண்ணா திருப்பி அடிக்க மாட்டீங்களா? அப்ப அவ்வளவுதான், இதுலயே உங்களுக்கு பார்க்கலாம் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிடும். ஹலோ என்ன கட் பண்ண திருப்பி அடிக்க மாட்டீங்களாண்ணே? அவ்வளவுதானே பழக்கம். என்ன நான் கட் பண்ணி எவ்வளவு நேரம் ஆயிட்டு? 3 நிமிஷம் ஆயிட்டுண்ணே. ஆமா நான் இவட்ட சொன்னேன் பாரு இப்ப கட் பண்ணணும்னா அந்த அண்ணன் இப்ப நமக்கு அடிப்பாங்க. இவ இல்ல அவங்க அடிக்க மாட்டாங்க, அவங்க மனசுல எதையோ வச்சுதான் பழகு. ஏன்னா நீங்க சொல்லிருங்க நான் மனசுல எதையாட்டு வச்சு பழகுற அப்படி அப்படின்னா என்கிட்ட சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு அப்படிதானே தெரியுது, நீங்க அப்படிதானே பண்றீங்க. இல்லையா சில குட்டி வீட்டுல வச்சு எடுத்தது ஒரு குத்தமா? நீ எத்தனை நாள் போனேன் அப்ப மனசுல வச்சுதானே இருக்கீங்க. நாங்க விட்டுட்டு போனதுனாலதானே அப்ப எங்க நீ கூப்பிடாம எடுத்திருக்கீங்க. ஏன்னா மனசுல இல்லாம நீங்க இந்த வார்த்தையை என்ன சொல்லக்கூடாது இல்ல. நீங்க எத்தனை நாள் போயிருக்கீங்க நான் ஏதாட்டு சொன்னா அப்படின்னு நீங்க இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இல்ல. அப்படி சொல்ல மாட்டீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எத்தனை நாள் நீ போயிருக்க நான் ஏதாட்டு சொல்லிருக்கேனா? ரெண்டும் நீங்க போன தப்பே இல்ல. எங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நீங்க எடுக்கிறீங்க அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட நான் எடுத்துருப்போம்ல அந்த சாங்கும். இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிடுறோமா? வீட்டுக்கு தான் நான் நிறைய தடவை கூப்பிட்டு என்ன நீங்க ஒரு நேரம் கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் போன் அடிக்க மாட்டீங்க. அப்புறம் எங்களுக்கு தான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடுற, நான் என்ன செய்ய முடியும்? ஏன்னா முதல்ல நீங்க நான் கால் 5 நேரம் கால் பண்ணுவீங்க எனக்கு. நீங்க இப்போ காலே பண்ண மாட்டீங்க.
அன்னைக்கு வந்து மெனக்கிட்டு சொல்லிட்டு போயிருக்கேன் நைட்டு வா. ஆமா நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட போறேன் தம்பி. தொடர்ந்து கண்டென்ட் கூப்பிட்டு இருக்கேன், வா வான்னு 3 நாளா கூப்பிட்டு இருக்கேன். 9 மணிக்கு வா தம்பியை தூக்கிட்டு வான்னு. ஆமா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போனே அடிக்க மாட்டேங்கீங்களா? அப்ப எனக்கு என்ன தோணுமா, நம்மளாதான் வாண்டட் அவங்க வீட்டுக்கு போறோம் போல, அவங்களுக்கு விருப்பம் இல்ல போல, அப்படிதான் எனக்கு தோணும். ஏன் வாண்டடா வர மாட்டியா? உங்களுக்கு விருப்பம் இல்லாத மாதிரி எல்லாம் இருக்கு, நம்மளா போய் உட்கார்ந்த மாதிரி எல்லாம் இருக்கு வீட்டுல வந்து. நான் விருப்பலாம் ஃபுல்லா கூட சுத்துறதுக்கு நாங்க தான் சொல்லிட்டு இருக்கோம், வெளியே போவோம் அங்க போவோம். நான் தான் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், நீ வாங்கின வெளியே போகணும். நீ கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு சொல்லு. ஆமா நான் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, அதனால நான் எதுவும் சொல்லல. இது மட்டும் காரணமா அப்படி சொல்லக்கூடாது இல்ல. பிரச்சனை இருந்தாலும் தம்பி கூட வரணும்ல, என்னன்னா வாங்க தைரியமா உங்க வீட்டுல கூட்டு போகணும்ல. நானே தான் அன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல இருந்து வாழ இப்ப வரையா அப்ப வரையான்னு நான் தான் நைட்டு கூட்டு சுத்துறேன். நீ தான் என்ன கூட்டு போன. சரி நான் இப்ப இவ்வளவு சீரியஸா பேசுறேன்னு அது கொஞ்சம் கூட ஒரு இதா எடுக்க மாட்டீங்களா? இப்படி காமெடி பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப சீரியஸா எடுத்து என்ன ஆகும் போகுது? கூட என்னன்னு பேசி முடிச்சு அடுத்த. அப்ப உங்க மனசுல ஒண்ணு இல்ல, அப்படிதானே? நல்லாதான் பழகுறீங்க என்கிட்ட. ஆமால நல்லாதான் பழகுறேன். சரி ரைட், அப்ப விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. எதை ஃப்ரீயா விடணும்? பிராங்க் தான் எடுத்துட்டு இருக்கோம், வேற இல்ல. ஏன்னா நான் என்ன சொல்லி உங்கள்ட்ட சண்டை எடுத்தாலும் நீங்க என்ன சண்டை போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி அதான் சரி சும்மா பேச முன்னாடி பேசினாலும் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணேன். ஆனா நீங்க மொத்தமா இருப்பீங்கன்னு நினைச்சு பாக்கல. நானு அவங்க கூட இருப்பீங்க, நீங்க தனியா தான் உட்காந்துருப்பீங்க நினைச்சேன். சோஃபால உட்காந்துருப்பீங்க தனியா. கால் பண்ணி உங்களை மட்டும் பேசலாம்னு பார்த்தேன். நீங்க மொத்தம் எடுத்து அதெல்லாம் தெளிவா எடுத்தாச்சுன்னா காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா, என்ன சொன்னா உஷாராயிருவேன். சரி எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. இப்ப எங்க இருக்கீங்க? சாப்பிட்டு இருக்கீங்களா? சாப்பிட ஜூஸ் தான் குடிக்க வந்தோம். இட்லி சாப்பிட்டோம் கடையில. இட்லி சாப்பிட்டு வீட்டுல இட்லி சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூக்க வந்தேன். எல்லாரும் சும்மா வெளியே போவோம் அப்படின்னாங்க 10:30க்கு. சரிண்ணா சரி வாங்க ஒரு ரவுண்ட் அடிப்போம் அப்படின்னு. சரிண்ணே சரி பாத்து வீட்டு போங்க, நான் நாளைக்கு வரோம். எங்க நீங்க? வீட்டுலதான் இருக்கோம், வீட்டுக்கு முன்னாடி தான் வெளியில நின்று பேசிட்டு இருக்கேன். ஆமா சரிண்ணா. இல்ல ஆனா பிரகன் ப்ரோ வந்து நல்ல சீரியஸா கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன். பிராங்க் எடுக்க அப்படினால எப்பவுமே வந்து ஜெனிஸ் இப்படி பேச மாட்டானே, அவன் எப்பவுமே அமைதியா இருப்பான். அவங்ககிட்ட வந்து அவ்வளவா இது பண்ண மாட்டானா, அதனால தெரிஞ்சுட்டு சரி இவ்வளவுதான் அங்க பிராங்க் முடிஞ்சிட்டு. எப்படி எங்க பிராங்க் எடுக்குன்னு தெரியல. இதே மாதிரி நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் சீரியஸா அது இல்லாம இவங்களுக்கு மட்டும் இல்லாம இல்ல நாங்க தான் ரொம்ப வந்து டைட்டா பேசுற மாதிரி இருக்கு. அவங்க ரொம்ப லூசா அவங்க நான் பேசுறது வந்து ஒரு காமெடியாவே எடுத்துக்கிட்டாங்க. சண்டை வந்திருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்க அடிக்கடி வந்து லாங் வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். சோ எப்பவுமே அப்டேட்லயே இருப்போம். அதாவது எல்லா வீடியோஸும் சொல்றதுதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு குறிக்கோளோட சரி நம்ம வந்து கரெக்டா நம்ம வீடியோஸ் போட்டாதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ல கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. நிறைய பேர் வந்து என்ன தொடர்ந்து வீடியோவே போடாம வெளியே பாக்குற எல்லாருமே கேக்கீங்க, என்ன ப்ரோ இப்ப வீடியோவே போடுறது இல்ல கேக்கீங்க. நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க என்னன்னு தெரியல. சரி நம்ம லாங் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி யாரும் என்ன பிராங்க் பண்ணலாம் இல்லை என்ன வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். டாடா, பாய் பாய்.